வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும் இந்த வீடியோ. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் சில பேசிக்ஸ் அதுக்கான பதில்களும் பார்க்குறோம். நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க யார்? சந்தேகங்கள் கேட்க கைபேசி எண். அதாவது என் பேர் பாலாஜி, கிராம நிர்வாக அலுவலராக இருக்கேன். வாலாஜா வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில். என் ஃபோன் நம்பர் இதுதான், 7010369372. நிறைய வீடியோவில் மேக்ரோ ஃபைலு, எக்ஸல் ஃபைலு, ஃபாண்ட்டு யூஸ் பண்ண ஃபாண்ட்டு, ஜிப் ஃபைலு எல்லாம் இருக்கு. செக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. யூடியூப்ல வீடியோ டைட்டில் கீழே இருப்பது தான் டிஸ்கிரிப்ஷன். அதுல வீடியோவில் விளக்கப்பட்டுள்ள பொருளுக்கான எக்ஸல் ஃபைல்ஸ்னுடைய லிங்க் இருக்கும். அதை நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செய்முறை விளக்கமாக காட்டுறேன். இந்த வலையொலி யாருக்கானது? இந்த வலையொலி முக்கியமா கிராம நிர்வாக அலுவலருக்கானது தான். சில வீடியோக்கள் பொதுமக்களுக்கும் உபயோகமானது. அது மட்டும் இல்லாம சில வீடியோக்கள் ரொம்ப ஜென்ரல் நாலேஜாவும் கத்துக்கிறதுக்காக இருக்கும். மேக்ரோ லேர்ன் வித் மீ சீரீஸ்லாம் போட்டுருந்தேன் பாருங்களா, அதெல்லாம். அதே மாதிரி யூஸ்ஃபுல் வெப்சைட் சீரீஸ்லாம். நீங்கள் கணக்குகள் தயாரித்து தருவீர்களா? அதாவது நிறைய பேர் ஃபோன் பண்ணி தயாரிச்சு தாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் கண்டிப்பா கிடையாது. நான் தயாரிச்சு தரதுங்கிறவங்க பெரும்பாலும் இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலயே சொல்லி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, தயாரிச்சு தரவங்களும் கூட. நான் அவங்கள எல்லாருமே நான் தப்பா சொல்ல வரல. நான் சொல்லி கொடுக்கறதே எதுக்குன்னா, நீங்களே தயாரிக்கணுன்றது தான். உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரணும். அதே மாதிரி உங்களுக்கே அத நீங்களே முடிக்கிறதுல ஒரு மன திருப்தி எப்படி இருந்தாலும் உன்னத்திற்கு மூலியமா முடிச்சா வராது. அதுக்குதான் நான் தயாரிப்பதற்கு வழிமுறைகள் மட்டுமே சொல்லி தருவேன் இந்த வீடியோக்கள்ல. அதாவது மீன் பிடித்து சமைத்து தரப்பட மாட்டாது, மீன் பிடிக்க மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? உங்க வீடியோவில் உள்ள மேக்ரோ ஃபைல்ஸ் போது சில எரர்ஸ் வருகிறது அப்படின்ட்டு நிறைய ஒவ்வொருத்தர் ஒரு எரர் சொல்றாங்க. நான் MS ஆஃபீஸ் 2024 தான் உபயோகிக்கிறேன். அதன் மூலமே கோப்பு தயாரிக்கப்படுகிறது. எனவே இந்த விஷயம் உபயோகிப்பவர்களுக்கு எந்தவித எரர்ஸும் வர வாய்ப்பே இல்லை. வழிமுறைகளில் நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் ஒழிய, அதாவது எதனா ஸ்டெப்ஸ், அதாவது A1ல தமிழ் எழுத்துல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா தான் நிறைய ரஃப் ஷீட்ல வைப்பேன். நீங்க அது A2லயோ இல்ல B1லயோ C3லயோ எதனா ஒன்றுல வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 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 வேல்யூஸ் அந்த இதுக்கான இதுவே மாறிடும். அதாவது என்னது, சர்வே நம்பர் B ல போயிடும், அது மாதிரிலாம். அதே மாதிரி லேட்டஸ்ட் விஷன் தவிர அதுக்கு முன் விஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 19வது ரோல எடர் வந்தோம், அதாவது புலையன் அது மாதிரி வரா மாதிரி இருந்தா மட்டும்தான் கரெக்டா வரா மாதிரி வச்சிருப்பேன். அதனால அது முன்ன பின்ன இன்சர்ட்டோ டெலிட்டோ மேல இருக்கிற ரோவை நீங்க பண்ணீங்கன்னா தான் அந்த 19 ராவலால முதல்ல வர புலையன் அது மாதிரி வந்தா அதுக்கப்புறம் எரர் இல்லாம வரும். அது பழைய விஷயம்ல தான். புது விஷயம்ல அதுக்கும் எரர் ஹேண்ட்லிங் பண்ணியாச்சு. அதே போல் ஒவ்வொரு முறையும் பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டிக்காக செக் செய்த பிறகுதான் வெளியிடுறேன். அதாவது MS ஆஃபீஸ் 2010ல இருந்து அதுக்கு மேற்பட்ட பதிப்புகள் உபயோகர்களுக்கும் எந்தவித தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. MS ஆஃபீஸ் 2006 பதிப்பு உபயோகர்கள் தங்கள் ஆபீஸ் பதிப்பை மேம்படுத்திய பிறகு அல்லது வேறு கணினியிலேயோ, அதாவது ஆபீஸ் 2010 அதுக்கு மேல இருக்கிறதுல கணினியில போய் இந்த மேக்ரோ ஃபைல்களை கையாளுமாறு கேட்டுக்கொள்வேன். ஏனெனில் பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் மேக்ரோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த அவுடேட்டட் பதிப்பில் இருக்காது. 2006ல கண்டிப்பா இருக்காது. அதாவது பேஸ்ட் ஆஸ் டெஸ்டினேஷனோ வேல்யூஸோ கூட இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்ல யூனிகோட் மட்டும்தான் இருக்கும். அது சில நேரத்துல ஒர்க் ஆகும், சில இதுல ஒர்க் ஆகாது. அதுக்குதான் நான் சொல்ல வர்றது. அது அவுடேட்டட். முதல்ல MS 2006 அவுடேட்டட். இப்பனா அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 20 வருஷம் ஆகுது அது அதனால அவுடேட்டட் ஆனது. அதுல இருக்கிற ஃபங்க்ஷன் ரேப் காலம்ஸ் அது மாதிரி புது ஃபங்க்ஷன்லாம் இப்போ 2024ல ரேப் காலம்ஸ்,
அது மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுல இருக்காது. அதனால்தான் நீங்கள் எந்த ஃபாண்ட் உங்கள் கோப்புகளை உபயோகப்படுத்துகிறீர்கள், அதாவது ஃபாண்ட் வேற இதுல மாறுதுனால அலைன்மெண்ட் அதெல்லாம் மாறுதுன்றாங்க. நீங்க அந்த செல்லுல போய் வச்சு பாத்தீங்கன்னாலே ஃபாண்ட்டினுடைய டேப் அந்த பாக்ஸ்ல என்ன ஃபாண்ட்னு தெரியும். அதை நீங்க கூகுள் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நான் அலைன்மெண்ட் கரெக்டா வர்றதுக்காக அந்த யூஸ் பண்ண ஃபாண்ட் எல்லாமே ஜிப் ஃபைலா போட்டு அதுவும் வந்து மேக்ரோ ஃபைலுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் யூஸ்டு அப்படின்ட்டு ஒரு ஃபைலா அந்த ஜிப் ஃபைலை நீங்க அன்சிப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் பெரும்பாலும் வந்து கலிபரி, ஏரியல் யூனிகோடு எம்எஸ், லோகித் தமிழ், மீரா இனிமை, தமிழ் யூனிகோடு இளங்கோ பாஞ்சாலி, அதே மாதிரி தமிழ் யூனிகோடு இளங்கோ முல்லை, டைரோ போன்ற யூனிகோட் தமிழ் ஃபாண்ட்டுகள் மட்டும்தான் உபயோகிக்கிறேன். அதுக்கு முன்ன அந்த டைப்ரைட்டிங் செட் ஃபாண்டான அதாவது டைமண்டு, பாமினி அது மாதிரிலாம் நான் யூஸ் பண்றதே கிடையாது. எந்த யூனிகோடா தான் இருக்கும். நீங்க எந்த உலகத்தில் இருக்கிற எந்த கம்ப்யூட்டர், எந்த மொபைலு, எந்த லேப்டாப்பு, எந்த டேப்ல பாத்தீங்கன்னாலும் தமிழ்ல தான் அது தெரியும். ஏன்னா இது யூனிகோட் ஃபாண்ட்ன்றதுனால. இதுதான் இந்த இதுல இருக்கிற நான் சொல்ல வந்த அடிக்கடி கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல வந்தது. இப்போ உங்களுக்கு இதுல சொல்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கன்றான். அதுல எக்ஸல் ஃபைல் எங்க இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்றீங்க என்னன்னு புரியலன்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க வந்து என்னுடைய சேனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவை ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்க. இதை ஓபன் பண்றீங்க. வணக்கம் நண்பர்களே. அதை ஓபன் பண்ணும் போது இந்த டைட்டில் கீழே சேனல் நேம் இருக்கா, சேனல் நேம் கீழே வந்து இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். இதுல இருக்கிறது தான் லிங்க். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ டிரைவ் கூகுள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இன்னொரு ஒரு டேப்ல அது ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணாலும் அதுலயே போய் டைரக்டா எடிட் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இல்ல இதை நீங்க கூகுள் ஷீட்ல ஓபன் பண்ணிட்டோ அதை எடிட் பண்ணக்கூடாது. இதை வந்து டவுன்லோட், இங்க இருக்கு பாருங்க டவுன்லோட் பட்டன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு தான் அந்த டவுன்லோட் ஆனவனே அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சாதா எக்ஸல் ஃபைலா இருந்தா இந்த பிரச்சனை இல்லை, நீங்க டைரக்டா எனேபிள் கொடுத்துக்கலாம், அதுலயே எடிட்ல ஆப்ஷன்ல வந்துடும். இது மேக்ரோ ஃபைல்ன்றதுனால மேக்ரோ ஃபைல்லாம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த ஜெனரல் டேப்ல கீழே வந்து செக்யூரிட்டியில திஸ் ஃபைல் கேம் ஃப்ரம் அனதர் கம்ப்யூட்டர் அண்ட் மைட் பி பிளாக்டு டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் திஸ் கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதாவது மேக்ரோ ஃபைல்னாலே ஹார்ம்ஃபுல் அப்படின்ற மாதிரி அது ஒரு கருதுகோள் அதை வச்சிருக்கோம். அதனால தான் அது அன்பிளாக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, கொடுத்துட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஓபன் பண்ண பிறகு கூட செக்யூரிட்டி வார்னிங்ல மேக்ரோஸ் ஹஸ் பின் டிசேபிள்னு இருக்கும். அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கணும், எனேபிள் கண்டென்ட் கொடுத்து. அப்பதான் இந்த மேக்ரோஸ் எல்லாமே ஒர்க்கே ஆகும். அப்படிலாம் எந்த மேக்ரோஸும் வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? அதுதான். இதுல எதனா சந்தேகம்னா கேளுங்க. நிறைய பேர் போன் நம்பர் தான் கேக்குறாங்க, அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்ன வீடியோ எல்லாம் நான் தம்ப்நெயில்லையே கூட வச்சிருப்பேன். இதுல வந்து இப்பெல்லாம் வைக்கிறது இல்லை பெரும்பாலும். ஏன்னா பொதுமக்கள் தான் நிறைய சந்தேகம் கேட்கறாங்க. பொதுமக்கள் வந்து என்ன சந்தேகம் கேட்கறத விட இதுல இருக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு உங்க சம்பந்தப்பட்ட கிராமத்துல இருக்கிற கிராம நிர்வாக அலுவலரை அணுகி அங்க கேட்டீங்கன்னா தான் அது என்னன்றது அவங்க கணக்கை பார்த்து சொல்ல முடியும். பொதுவான சந்தேகமா இருந்தாங்கன்னா கேட்கலாம். ஆனா அதுவே கூட பொதுவான சந்தேகமா இருந்தாலும் உங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அப்படின்னும் போது அது நீங்க உங்க சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை தான் நீங்க போய் பார்த்து கேட்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.